மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேல் உங்கள் வரக்கூடிய வாழ்க்கையில் ரொம்ப அமோகமாக வாழ போகிறீங்க. மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு இந்த பதிவை நீங்கள் கேளுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்கணும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. வாக்குறுதி தான் சத்தியத்துக்கு மேலானது. இதை மிதுனத்தோட குணம். இவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை காப்பாற்றணும். அதுக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணால் எடுப்பாங்க, எவ்வளவு விஷயத்தை வேணால் இழந்துருவாங்க. மிதுனம் ஒரு சொல்ல மட்டும் எந்த ஒரு இடத்துலையும் சொல்லி நிற்கக்கூடியவங்க. இது மட்டும் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க. இவங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வானதாக இருக்கும். உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தான் இவங்களோட வாழ்க்கை பயணமே இருக்குது. கடவுள் மேலே அதீத நம்பிக்கை கொண்டவங்க தான். கடவுள்கிட்டயே இவங்க கேட்கறது என்னன்னா, என்னோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி உயர்வை கொடு, இப்படி தான் கேட்பாங்க. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலிங்க. இவங்களால முடியாத காரியம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இவங்க நினச்சா மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மேலே போகிறதும் கீழே வர்றதும். இவங்க எல்லாத்தையுமே நல்லா யோசிப்பாங்க. திட்டம் தீட்டி தான் ஒவ்வொரு வேலையிலையும் இறங்குவாங்க. இப்படி இருந்தும் மிதுன ராசி இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் இவங்களுக்காக அவங்க பண்ணது கிடையாதுங்க. யோசிக்கிறது, திட்டம் தீட்டுறது, செயல்படுறது எல்லாமே வேகமாகவும் இருப்பாங்க, விவேகமாகவும் இருப்பாங்க. இவங்க ஒன்று தொட்டால் அதை வெற்றிங்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் இவங்களுக்காக இவங்க எதுவுமே செஞ்சதில்லை. அதனால தான் இப்போ வரைக்குமே இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிறது உண்மைதாங்க. மிதுன ராசிக்காரங்களே புதன் பகவான ராசி அதிபதியாக வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்களுக்கு வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறீங்க. அதாவது உங்களுக்குன்னு வர்றப்ப நீங்கள் எதுவுமே யோசிக்கிறதில்ல, குழப்பத்தில் போயிடுறீங்க. அதே மற்றவங்களுக்கு வர்றப்ப அவ்வளவு தெளிவாக இருக்கீங்க. அடடா அப்படின்னு எல்லாரும் வியந்து பேசக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களை சாதகமாக நிற்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு செய்யறதுன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது, ஊருக்கு செய்யணும்னா முதலால ஓடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் உட்காந்து யோசிங்களேன். மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ண விஷயத்தில் 10% உங்களுக்கு பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக எங்கேயோ இருந்திருப்பீங்க. ஸோ போனது போகட்டுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய ஒரு நல்ல சாதகமான குட் நியூஸ்னு சொல்லலாங்க. 10 குட் நியூஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 10 விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் புத்தியை வச்சு இந்த உலகத்தையே நீங்கள் ஆள முடியுங்க. நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அப்படி என்னம்மா எங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க? அந்த 10 நல்ல விஷயம் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல, அதை சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமான வாழ்க்கையை தாங்க வாழ போகிறீங்க. அந்த மாதிரி நியூஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 10 விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிலை ரொம்பவே மாறப்போகுதுங்க. அது என்னம்மா சொல்லுன்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேங்க. நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே கண்டிப்பாக அது ஜெயிக்க தான் போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு காரியத்தில், எந்த ஒரு இடத்துல நீங்கள் எடுத்த காரியம் எப்போவுமே வெற்றி தான் வரப்போகுது. அடுத்தது ஜாக்பாட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குங்க. மிதுன ராசிக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் வர்றதுனால நன்மைகள் கிடைக்கும். குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும்
கிடைக்கும். திருமண தடைகளை நீக்கி கொடுக்குறாருங்க. முதல் விஷயம் தொழிலில் வளர்ச்சி இருக்கும். ரெண்டாவது விஷயம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும். மூணாவது விஷயம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ சாதகமாக முடியும். நாலாவது விஷயம் பாக்கியஸ்தானத்தில் ராகு வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அஞ்சாவது விஷயம் எதிர்பாராத பாக்கியம் கிடைக்கும். ஆறாவது விஷயம் முற்பிறவியில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு உண்டான பலன்கள் இந்த பிறவியில் அடைய போகிறீங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா விதங்கள்லையுமே வெற்றி இருக்குங்க. ஏழாவதாக பெருமளவு பண வருமானம் உங்களுக்கு வருங்க. எட்டாவதாக புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் அமையும். ஒன்பதாவதாக திருமண தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பத்தாவதாக தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது குடும்பத்தில் ஒற்றுமை மேற்படும். கணவன் மனைவி உறவெல்லாம் பல வகைகளில் பலப்பட்டு நீக்குதுங்க. குறிப்பாக இந்த காலத்தில் திடீர் லாபம் கிடைக்கும், திடீர் வருமானம் வரும், திடீர் யோகம் வரும், திடீர் அதிர்ஷ்டம் வரும். எல்லாமே திடீர்னு உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எதிர்பாராத வகையில் பல விதங்களில் நன்மை உங்களை தொடரப்போகுது. என்ன வாழ்க்கடா இது, மோசமான ஒரு நிலையில் மனசுடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அடடா என்ன ஒரு வாழ்க்கை, இப்படியெல்லாம் நடக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொற்காலம்னே சொல்லலாங்க. சரிங்களா? 10 விஷயத்தை மட்டும் நான் நல்லதாக சொல்லியிருக்கேன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வருங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்துகள் உயரும். வழக்குகள், அதாவது ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு அணைஞ்சிட்டு இருந்தாக்க அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி வாகனம் முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும். காரியங்களில் தாமதம் இருந்திருக்கும். வீண் அலைச்சல் வந்திருக்கும். டென்ஷன் வந்திருக்கும். நமக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா வீட்டில் இருக்கவங்க பெற்றோர்களுக்கு கூட தாயார்களுக்கு எல்லாம் கைகால் வலி வந்திருக்கும். சோர்வு இருந்திருக்கும். அப்போ எப்போவுமே செய்ய முடியலங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெள்ளங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலித்தமாக போகுது. உங்களுக்குள்ள சுய கட்டுப்பாடு இருக்கும். கோர்ட்டு கேஸு எல்லாம் எதிரிங்க. அடிக்கடி வாய்தா வாங்கி தள்ளி போயிட்டே இருந்த வழக்குகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகுதுங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். குறிப்பாக நிறைய இடத்துல உங்களுக்கு எங்கே தடையாக இருந்துச்சு, சொத்து பிரச்சனை, உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் இருந்த தடைகள் நீங்கி இப்போ அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு விதமான படபடப்பில் இருந்து நீங்கள் தெளிவாக இருக்க போகிறீங்க. அதிக அளவில் பணவரவு இருக்குங்க. என்னதான் பணவரவு ஜாஸ்தியாக இருந்தாலும் யாருக்கும் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கவே கூடாதுங்க. அடுத்தது கோவில் கும்பாபிஷேக விஷயங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். ஜென்ம குருவினால் ஆரோக்கியம் மேம்படும். பணியிடங்களில் உங்களுக்கு இருந்த டென்ஷன்கள் எல்லாமே குறைய போகுதுங்க. பெரிய நோய்கள் கூட இப்போ உங்களுக்கு மருத்துவத்தினால் கட்டுக்குள்ளே வரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதுசாக திட்டம் தீட்டி உங்களுடைய போட்டியாளர்களை திணறடிக்க போகிறீங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இப்போ சாமர்த்தியமாக விற்று தீப்பீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த நிறைய கவர்ச்சிகரமான சலுகையால் திட்டங்களை அறிவிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டு தொழிலில் உங்களுடைய பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். விலகி சென்ற பங்குதாரர்கள் கூட திரும்பி உங்ககிட்ட சேருவாங்க. அடுத்தது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு அன்பு கிடைக்குங்க. ஊழியர்களால் உங்களுக்கு இருந்த தர்ம சங்கடமான சூழல்கள் எல்லாமே மாறப்போகுது. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள
சம்பள உயர்வு கிடைக்கும். எல்லா விதத்துலேயுமே நீங்கள் நினச்சது நடக்குங்க. புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். குறிப்பாக வேலை சுமை, மன அமைதி, இது எல்லாமே மாறப்போகுதுங்க. வேலை சுமை குறைய போகுது, மனசுக்கு அமைதி கிடைக்க போகுது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத உணர போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியாக மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதுனாலையும், 2வது தென்னவரம் கன்று நடுறதுனாலையும், 3வது வாய் பேச இயலாத குழந்தைகளுக்கு அவங்களுடைய கல்வி செலவுக்கு பொறுப்பேற்கிறதுனாலையும் நல்ல பலன்கள் அதிகமாகுங்க. குறிப்பாக வராகி அம்மனுடைய வழிபாடு கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் இவங்க பொறுப்பேற்றுக்குவாங்க. மிதுன ராசிக்கு வராகி அம்மனுடைய வழிபாடு தொடர்ந்து செய்யணுங்க. உங்களுடைய பாதுகாப்புக்கு இவங்க தாங்க பொறுப்பு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வாங்க. உலகெங்கும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. என்றும் நம் எம்பெருமான் முருகப்பெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவரிசன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா சனி பகவானினுடைய வக்ரகால பயிற்சி உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் தொடங்குதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும், இப்போ நடக்கக்கூடிய நாட்கள்லேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் 4 மாத காலங்கள் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. என்னங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், இதில் ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம். யாருமே கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்காருங்க. ஏன்னா 2 கிரகமுமே சுயசாரம் வாங்க போகுதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்தில் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனுக்கு இயக்கத்திற்கு காரகன், தொழிலுக்கு காரகன், உத்தியோகத்துக்கு காரகன், நம்மோட ஆயுளுக்கு காரகன். சனி கொடுக்க யார் தடுப்பார்னு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலனை ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாகவே மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க மிதுன ராசி. எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வலம் வரக்கூடியவங்க தாங்க நம்ம மிதுன ராசி. பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3வது ராசி தாங்க. இருந்தாலும் பெருமாளினுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி மிதுன ராசிங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெருமாளினுடைய அனுக்கிரகம் பெற்ற ஒரே ராசிங்க. புத்திசாலியான குணம் கொண்டது யாருன்னா அது நீங்கள் தாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. பயங்கரமான புத்திசாலியாக ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசித்து சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசினா அது மிதுனம், மிதுனம், மிதுனம் தாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் திறமையான குணம் இருக்கும் உங்ககிட்ட. எப்படி எதுலேயுமே திறமையான குணம் இருக்கும்? எந்த வேலை கொடுத்தாலும் சரிங்க, அந்த வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி தாங்க. படிச்சிருக்கவே மாட்டாங்க. இவங்கள மாதிரி யாருமே கணக்கு போட முடியாது. இவங்கள மாதிரி யாருமே அறிவாக யோசிக்க முடியாது. இவங்கள மாதிரி யாருமே புத்திசாலியாக இருக்கவும் முடியாதுங்க. மிதுனம் திறமைக்கு நீங்கள் தாங்க அதிபதி. எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். எப்படி பேசணும், எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசினா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசிங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானினுடைய வக்ரமான கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க.
இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயம் மாறப்போகுது இதுக்கான பதிவு தாங்க இது. கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மனுஷனுக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. இதை நிறைய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க. தொழிலுக்கு காரகன், ஆயுளுக்கு காரகன், ஜீவனக்காரகன், மக்கள் தொடர்புக்கு அவர் தாங்க அதிபதி. இந்த வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே அதிபதி அவர் தாங்க. நம்ம அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்னங்க பண்ணார்? 12ஆம் இடத்துல குரு இருந்தாருங்க. கேட்டு பாருங்கள், வருமானத்திலையும் தொழிலையும் எவ்வளவு லாஸ் ஆகிருக்கும் கேட்டு பாருங்கள். இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. யாருடைய ஜாதகத்தில் சரியான அமைப்பு இல்லையோ, தொழிலையும் லாபத்துலேயும், கணவன் மனைவி உடல் உபாதைகள்லையும் கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்குங்க. நிறைய தரையில் கொடுத்துட்டாரு. ரீசெண்டாக பாருங்கள், இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு 5-6 வேலை மாறி இருப்பாங்க. வேலை கிடைக்காம கூட நிறைய வீட்டில் இருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீசத்தில் இருந்தாருங்க. ஜனவரி மாதம் நீச்சத்தில் இருந்தாருங்க. குடும்பத்திலையும் கடனையும் பகையையும் பொருளாதாரத்திலையும் வறுமையிலையும் மாட்டிக்கிட்டு ரொம்பவே பிளாக் ஆகி போய் இருந்தீங்க. நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க ஸ்டெடியான ஒரு மைண்டே இவங்கக்கிட்ட இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டாங்க, அந்த பணம் கிடைக்கலன்னா கையில் வரலை, அந்த பணமும் வரலை, அந்த பொருளாதாரம் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. கடன் பிரச்சனை இருக்குது, பகை பிரச்சனை இருக்குது, எதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாமே நான் பார்த்துட்டு உக்காந்துருக்கேன். நிம்மதிங்கிற விஷயமே எனக்கு இல்லை. லைஃப்பில் கேட்டு பாருங்கள். அது படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கடன் பகை எதிரி வம்பு வழக்கை பிரச்சனையை பார்க்காத நாளே இல்லைங்க. தின பிரச்சனை தாங்க. தாய்மாமன் உறவு நல்லா பார்த்துக்கோங்க. தாய்மாமன் உறவு உங்களுடைய கணவன் மனைவி சாந்தம் திருமணத்தை பேசி கிட்ட போகும்போது ஸ்டாப் ஆகிறது. இந்த மாதிரி தடைகள். அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேருக்கு திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல், ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். எவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கிறது, எனக்கு நல்ல பலனே கிடையாது அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்ததும் மிதுன ராசி தான். இப்போ தனியாக ஜாதகம் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னத்திலிருந்து சனி பகவான் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா இப்போ ஒரு சூப்பரான யோகம் இருக்குது தெரியுங்களா? மிதுனத்துக்கு செம்மையான ஒரு யோகம் இருக்குங்க. குருவும் சனியும் ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் டைமுங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதிக ஜாதகம் கொடுத்தது மிதுனம். அதனால் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஸ்பெஷலான பலன் கொடுக்க போகிறேங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுயசாரம் வாங்கி குரு போகிறாருங்க. எதில்? புனர்பூசத்துக்கு போகிறாரு. அது ஒன்று நல்லதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, சனி பகவான் இந்த அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் புரட்டாதி நட்சத்திரம், அவரும் குருவோட சரத்தில் போகிற, ரெண்டுமே குரு சாரத்தில் போகுது. அப்போ ஏதோ நகையோ பணமோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏதோ ஒரு விஷயம், பெருசாக ஒரு விஷயம், நல்ல விஷயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான அறிகுறிகள் எல்லாம் இப்போவே தெரிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில், வருமானத்தில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வருவீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி பொருளாதாரத்தில் வருமானத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு வருங்க? சேமிப்பே இல்லை, எனக்கு கடன் இருக்குன்னா இப்போ கடன் அடைச்சிருவீங்க. நிறைய பேர் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்துட்டாவே கடன் அடைக்கப்படுங்க. உங்களுடைய பிரச்சனை சரி பண்ணப்படும். வருமானம் எனக்கு மேலே பெரிய லெவலுக்கு வருவீங்க. பயங்கரமான யோகத்தை இப்போ சனி பகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? குருவும் சனியும் யோகத்தில் இருக்குது. அது இல்லாமல் சனி பகவானினுடைய பார்வை பாருங்கள், 12ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்தை பார்த்து, அடுத்தது 7ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக யோகம் இருக்குங்க. சூப்பரான யோகம். குருவோட பார்வை 1ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறாருங்க. 9 பார்க்குறாரு. பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. குடும்பத்தில் பாருங்கள், சேமிப்பு, வருமானம், இன்கம் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வழக்குகள்லாம்
இருக்காதுங்க. ஒரு இடத்த விற்கணும், ஒரு பூமியை வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு இதன் மூலமாக காசு வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அது மூலமாக காசு வரப்போகுதுங்க. இடம், பூமி இது மூலமாக காசு பணங்கள் வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குது. ஏன்னா இடப்பிரச்சனை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அதிகமாக சொல்கிறீங்க. என்ன காரணம்? ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தால் இடம் வாங்கினா ராஜா, இல்லை வீடு வாங்கினா ராஜா, சொத்து வாங்கணும். அவர் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. நீ வீட்டை வாங்கி இடத்த வாங்கு, வீடை கட்டு அப்படிங்கிறாரு. அப்போ ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான யோகம் வந்து இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இது 100% உண்மைங்க. வழக்கு சார்ந்த விஷயம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த வழக்கெல்லாம் இப்போ சரி பண்ணி கொடுத்துருவாரு. பொருளாதாரத்தில் வருமானம் நல்லா இருக்குங்க. சகோதர சகோதரி வகைகளில் வந்து உங்களுக்கு அன்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், நிரந்தரமான வேலை, சூப்பர் வேலை கிடைச்சதா கிடைக்கலையா, வெளிநாட்டில் நல்ல வேலை பார்க்குறீங்களா, அவங்களுக்கு எல்லாமே வேலை உத்தியோகம் மாறுங்க. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனாலும் வேலை பார்க்குறவங்களோட உத்தியோகம் நல்லா இருக்குங்க. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதை நான் எழுதியே குறிப்புங்க. ஏன்னா லக்னத்தில் சூரியன் இருக்கிறதுனால, யார் லக்னத்தில் சூரியன் இருக்கோ கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் வந்து சொந்த வீட்டை வந்து தொற்றுவாருங்க. கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடச்சிருங்க. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும், அதற்கான யோகம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலும் அரசாங்கம் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி கடனை அடைப்பீங்க. லோன் சார்ந்த விஷயங்கள் வந்து எல்லாமே சால்வ் ஆயிருங்க. அதே மாதிரி